எவனுக்கு பயப்படாதீங்க. Don't care. Nobody can do nothing. It is Allah's word. Allah சொல்றான், உனக்கு பாதுகாப்பு அளிப்பவன், அபயம் அளிப்பவன் அல்லாஹ் தானே தவிர அரசாங்கங்களோ அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ அல்ல அல்ல. அதனாலதான் I least cat. நான் எவனா தான் போடா திருப்புடான்றேன். உனக்கு நான் மனுஷன்னா என் அல்லாவுக்கு என வச்சிருவேன், வேண்டாம். என் அல்லாவுக்கு நான் என வச்சுட்டேன்னா நிரந்தரமான வாழ்க்கையை நான் கெடுத்துக்குவேன். உனக்கு நான் சண்டை போட்டேன்னா ஆஃப்டர் ஆல் கொஞ்ச நாளைக்கு நீங்க எனக்கு தொந்தரவு கொடுக்க போறீங்க, பரவாயில்ல. இல்லாட்டி ஒரு அலுமினிய டவரா கொடுக்க போறீங்க, அதை நானே தூக்கிட்டு வந்துடுறது போயிடுறது. என்ன பெரிய மோச கலைஜா போச்சு. அங்கேயும் ஒரு 2000 பேர் கைதிகளை வச்சுட்டு டெய்லியும் உட்காந்து இஸ்லாத்தை பத்தி அதை பத்தி இதை பத்தி சொல்லிக்கிட்டு நான் ஒரு 4 பேர் இஸ்லாமாக்கிட்டு தாங்க இருப்பேன். நான் சும்மாவா இருப்பேன்? பின்ன உங்ககிட்ட இங்க வந்தா பர்மிஷன் தோல் குறிச்சி வழக்கு வரும். அங்க எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், ரெடியா உட்காந்து பேசி வச்சுட்டு போறேன். நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வரதுல 5 பேர் இஸ்லாமாக்கி போட்டு வருவேன். 8 நாள்னா 10 நாள்னா ஜாஸ்தி ஆயிட்டு மெதுவா நிறுத்தி நிதானமா ஒரு சாஸ்திரத்துல எல்லாம் ஜெயிலுக்குள்ள எல்லா லைப்ரரி புத்தகமும் இருக்கு. எல்லா புத்தகமும் ஜெயிலுக்குள்ள இருக்கு. ஜெயிலுக்கு போக பயப்படவே செய்யாது. பாரு, எனக்கெல்லாம் ஃபைல் கிளீனா அடிச்சு கொடுத்துருவான். பிரிசன் ஃபைல். ஜெயிலுக்குள்ள போய் ஃபைலோட வரவிட என்ன எல்லாம் டைபிஸ்ட் கீபிஸ்ட் எல்லாம் கொடுத்துடுறான். எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. இங்க உலகமே சிறைச்சாலை என்று பெருமானார் சொன்ன போது நான் ஒரு சிறைச்சாலை என்னடா மடிச்சு காலையில நான் மொத்தம் போயிட்டு வைத்தான் என்னத்தான் மிச்சம் உங்களுக்கு இந்த கேசட்ல மிச்சம் இல்லையா? இன்னைக்கு வரலைனாலும் நாளைக்கு வர்ற இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு அது உரைக்கும். ஏன் நம்ம தலைவணங்கி நடக்கணும்? அனாச்சாரத்தையும் அசிங்கத்தையும் கையில பிடிச்சிருக்கிறவன் கும்பிட்டு நடக்கும் போது அழகிய முன்மாதிரி வைத்திருக்கிற நம்ம ஏன் நடக்கணும் குனிஞ்சு? அப்ப நீங்க எல்லாம் சுயநலவாதிகள். சுயநலவாதிகள். இன்னொருத்த நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா கல்வி மடங்கி வழங்கி கெட்டு போறான். அவனை போய் நீ தடுக்க மாட்டீங்கிற. ஏன்? சுயநலம் உனக்கு. அட நம்ம நல்ல மார்க்கம் அவனோடது. பொண்டாட்டிக்கு தாலி கட்டுற முறைய தேவி வார இதழ் சொல்லுது. இப்ப இவன் கேஸ் போட்டா இவங்க எல்லாரையும் போடணும், எண்ணி விட்டுருவான். யார் இவன்? வேறு தேதி 22/7/87 திருமணம் 720 திருமணங்களை நடத்தி வைத்து அப்படி ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்கார். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் குடும்பத்தில் திருமணங்களில் புரோகிதர்கள் கிடையாது. மதுரை நாயக்க மன்னர்கள் ஆண்ட காலங்களில் தான் அவர்கள் ஆந்திராவில் இருந்து ஆயிரக்கணக்கான புரோகிதர்களை வரவழைத்து சடங்குகளையும் சமஸ்கிருத செயல்களையும் திருமணம் மற்றும் பல வைபவங்களும் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியதாக சரித்திரம் சொல்லுகிறது. கா. சுப்பிரமணிய பிள்ளை என்ற தமிழ் அறிஞர் தமிழிலேயே திருமண முறை என்பதை 1939ஆம் வருடம் ஒரு மாநாட்டை கூட்டி அறிமுகப்படுத்தினார். அதிலிருந்துதான் மறைமலை அடிகளார், திருவி கல்யாண சுந்தரனார், பாரிப்பாக்கம் கண்ணப்ப முதலியார், மயிலை முத்துக்குமாரசாமி முதலியார், புலவர் கி. ராமலிங்கனார், பாலசுந்தர நாயகர், ராசமாணிக்கனார், புலவர் ஆடவரசு, புலவர் அன்புப்பழம் போன்ற இன்னும் பல தமிழறிஞர்கள் தமிழ் முறைப்படி திருமணம் நடத்தி வைக்கும் முறையை தமிழகம் எங்கும் மேற்கொண்டு ஒரு பண்பாட்டு புரட்சியை செய்தனர். புலவர் ஆடவரசு, புலவர் அன்புப்பழம் நீ போன்றோர் இப்போது பல திருமணங்களை தமிழில் நடத்தி வருகிறார்கள். கடந்த 1/4/87 அன்று சென்னை குரோம்பேட்டையில் கவிஞர் கை. திருநாவுக்கரசு, பா. மேனகா இவர்களது திருமணத்தை தேதி வார இதழ் ஆசிரியரான பா. ராமச்சந்திர ஆதித்தன் நம் ஆய்ச்சாரன் அவர்கள் முன்னிலையில் தமிழ் முறைப்படி நடத்தி வைத்தார் புலவர் அன்புப்பழம் அவர்கள். திருமணம் முடிந்ததும் புலவர் அன்புப்பழம் அவர்களை அணுகி தமிழின் திருமண முறை என்பது என்ன, அதை எப்படி நடத்தி வைக்கிறீர்கள் என்ற கேள்விகளை கேட்டதற்கு அன்புப்பழம் அவர்கள் சொல்ல தெளிவாக சொன்னார். நாங்கள் கல்யாண மண்டபத்தில் உட்கார்ந்து அனைவரும் புரியும்படியான தமிழில் சடங்குகளை பாடல்களை சொல்லுவோம். நாங்கள் நடத்துகிற திருமண முறையிலும் ஆபாசமான எந்த சொற்கள் இருக்காது. புரோகிதர்களின் சமஸ்கிருத மந்திர திருமண உச்சரிப்புகளில் மணமகனை சந்திரனுக்கும் கந்தர்வனுக்கும் அக்னிக்கும் தேவனுக்கும் மனைவியாக தந்து அதன் பின்னரே அவனை அவன் மணமகன் ஏற்றுக்கொள்கிறான் என்று அர்த்தம் சொல்லுங்கள். முதல்ல எது கட்டி கொடுக்கிறான்? திருமண உச்சரிப்பு சமஸ்கிருத புரோகிதத்துல, சங்கராச்சாரியார் சொல்ற புரோகிதத்துல, சமஸ்கிருதத்தை ஆளுங்கட்சி மொழியா சொல்ற புரோகிதத்துல முதல்ல யாரு கட்டி வைக்கிறான்? மணமகளை சந்திரனுக்கும் கந்தர்வனுக்கும் அக்னி தேவனுக்கும் மனைவியாக தந்து அதன் பின்னரே அவளை மணமகன் ஏற்றுக்கொள்கிறான். நாட்டு முகூர்த்தத்திற்கென்று புரோகிதர்கள் நடத்தும் சடங்கில் உச்சரிக்கப்படும் சமஸ்கிருத மந்திரம் பள்ளி அறையில் மணமகளிடம் கூறுவது போல் அமைந்தது. அதன் பொருள், நீ அழகாக பிரகாசிக்கிறாய், உன்னால் உன்னிடம். யார்? ஐயர் சொல்ற. ஐயர் சொல்லி சொல்றார்த்தா, மந்திரம் கேள்தா, நீ அழகாக பிரகாசிக்கிறாய், என்னால் உன்னிடம் புத்திரன் உண்டாக்க பெற விரும்புகிறாய். ஐயர் சொல்றார் மணமகளை பார்த்து, சாட்சி மூட்டு தண்ணி அறிவு கட்ட முண்டங்களா, ரோசம் கிடையாதாடா உங்களுக்கு, நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்கடா. ஐயர் சொல்றாரு,
நீ அழகாக பிரகாசிக்கிறாய், என்னால் உன்னிடம் புத்திரன் உண்டாக பெற விரும்புகிறாய். இப்போது வாலிபமாய் இருக்கிறாய், உன்மேல் நான் இருக்கிறேன் புத்திரனை பெற. யார்? ஐயர் சொல்றாரு மணமகள்கிட்ட, உன்மேல் நான் இருக்கிறேன். நான்சென்ஸ். செருப்புல அடிக்க வேண்டாம் நீங்க. அவனை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு காலுக்கு பாத பூஜையும் செய்யறியாடா பைத்தியார போல. வாடா அண்ணன் தம்பி அப்பளங்களாம் ஒரு பிளேட்ல திங்கலாம், ஒரு நெறியில் கூப்பிட்டா எங்களை தேச துறவிங்கிற, உன் பொண்டாட்டி மேல அவன் கிடைக்கிறீங்கிறான். என்னடா இதெல்லாம் நான்சென்ஸ். கருமம் இப்படிதான் கெட்டு போவீங்கன்னா நாசமா போ. இவனுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் பேரும். இப்படி என்ன பண்ணுவான் தெரியுமா? இப்ளிஸ் ஒருத்தர் சூப்பி காட்டானா, எப்ப உன்னை கண்டது அப்படி ஒண்ணு பயமா தெரியலையே அப்படின்னு. அந்த இப்படி சொன்னானா, நான் ஒண்ணு பெருசா போய் செய்ய மாட்டேன், குண்டு குதிரையா போட்டுலாம் போட மாட்டேன். இவான கூட்டிட்டு இப்படி போய் அங்க நின்றுகிட்டு ஒரு ஜிலேபி கடையில இருந்து கொஞ்சம் அந்த ஜிலேபிக்குள்ள ஒண்ணு போடுவான்லா ஜீரா அதை எடுத்து சேவத்துல அப்படி அடிச்சானா. அடிச்சு விட்டு போட்டு வந்து கையை கட்டி உட்காந்துட்டானாதான். அங்க ஒரு ஆள் ஒரு நாய்க்குட்டியை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு ஜிலேபி வாங்க. கடையில் செவத்துல ஜீரா இருக்கிறத பார்த்தோன்னா ஒரு இங்கேயும் போய் உட்காந்துருக்கு. உடனே ஒரு பள்ளி அங்க போய் பிடிக்க போயிருக்கு. அந்த கடைக்கார ஒரு பூனை இருந்திருக்குது. பள்ளியை கண்டோம்னா பூனை டப்புனு செவத்து மேல தாவி இருக்குது. இந்த கடைக்கு வாங்க வந்தவங்கிட்ட ஒரு நாய் இருந்திருக்குது. பூனை குளிக்கிறத பார்த்தா நாய் தவ பள்ளி ஈய தவ போய் அது மேல பூனை தவ போய் பூனை மேல நாய் தவ போய் மொத்த ஜீரா ஜிலேபி கீழே கொட்டி கடைக்கார இவன் சட்டையை பிடிக்க அவன் சட்டையை பிடிக்க உன்னாயாலதான் கெட்டிச்சின்னு இவன் சொல்ல, நீ கொண்டு வந்து வச்சிருந்த பூனையாக ஏன் நாய் கொட்டிச்சுன்னு அவன் அடிக்க இவன் அடிக்க. இல்ல நான் போய் 10 பையில கூட்டிட்டு வரேன்னு அவன் கூட்டிட்டு வர, இவன் 10 பையில கூட்டிட்டு வர. ஊர்ல கலவரம் கொண்டு போச்சு. இப்படி என்ன பண்ண? ஆனா போய் மூட்டி விட்டான். சின்ன ஜீராவை எடுத்து அப்படி லேசா துண்டி விட்டு போட்டு போயிட்டான். இந்த பொண்டுக வேலை பண்றவன் தான் பாப்பான். அழுங்காம நமக்கும் நல்ல தமிழ் நண்பர்களுக்கும் மூட்டி விட்டுட்டு இஸ்லாமிய விரோதிகள், இந்து முன்னணி துரோகிகள், இவர்கள்லாம் தேச விரோதிகள் அப்படி இப்படி மூட்டி விட்டுட்டு நம்மளையும் நம்மளுடைய தமிழ் இனத்தை அடிக்க விட்டு இவன் பஞ்சாயத்தார் மாதிரி அங்க உட்காந்துப்பான். இவன் அன்புள்ள தமிழ் சகோதரர்களே, உன்னை உன் தாயை கேவலமாக பேசி அவனை ஏற்றுக்கொள்ளுகிறாயா? தாயின் காலடியில் சொர்க்கத்தை வைத்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாயா என்று பரந்த மனதுள்ள பகுத்தறிவுள்ளவனாக இருந்தால், நல்லறிவுள்ளவனாக இருந்தால் எங்களிடம் நீ ஓடோடி வருவாய். இல்லன்னா அவன் பேச்ச கேட்டு எங்கள்கிட்ட நீ சண்டைக்கு வருவ. ஏன் ஜிலேபி எடுத்து அடிக்கிறான்டா ஏமாந்துறாத. தமிழ் அன்பர்களே, உங்களை அவன் என்ன சொல்லுகிறான்? சூத்திரன், விபச்சாரி மகன் என்று சொல்லுகிறான். நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று அழைக்கிறோம். நாங்க வேணுமா அவன் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோ. இன்னைக்கு இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் ஒரு காலத்தில் உன்னுடைய இளைய தலைமுறையினர் உணர்வார்கள். நல்லறிவுள்ள மக்களை என்று கூப்பிடுகிற எங்களை வெறுக்கிறாய். உங்க அம்மாவோட கற்ப வேலை பேசுறான். நீ கோயிலுக்கு போனா கூட உனக்கு என்ன சொல்லிடா விபூதி கொடுக்குறான், ஒரு ஏராவானா கொடுக்குறான். சூத்திரவாளை சம்ஹாய நமக, இந்த விபச்சாரி மகனால் ஏற்படுகின்ற தீட்டுகள் இருந்து நீக்குவாயாக. ஏண்டா போய் அதை போய் அப்படி அதை கட்டி இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு பக்தியா வாங்குறதுக்கு மானம் கட்ட புலப்படா. வேணா வா, come on, we will have one single right, one single God, one single holy Quran. 64,000 புராணமும் 78,000 சாமி வச்சுக்கிட்டு குக்கல் வந்து என்னைய நக்கர கல்லுக்கு சக்கர பொங்கலாடா. என்னடா தப்பு? நீ பண்றது தப்புன்னு கேட்கறது தப்பா? நீ போறது பள்ளம், நீ போறது குழின்னு உங்க சொல்றது தப்பா பெறுது? No way wrong. It is my broad heartedness. என்னுடைய பரந்த நோக்கம். வா, உனக்கு குஷ்டம் இருந்தாலும் எனக்கு வரட்டும். ஒரு ஹவுஸுக்குள்ள கைய போட்டு கழுவ துடிக்கிற எங்களை விட்டு போட்டு உங்க அம்மா கருப்புக்கு விலை பேசுற அவன்கிட்ட போய் அங்க பக்தியா குமரியே நியாயமானு கேட்க. என்ன தப்பு அப்படி கேட்கறதுல? பள்ளம் இருக்குதுன்னு சொல்ல வேணாங்கறியா? சொல்லத்தாண்டா செய்வேன். நீ போய் விழுந்தினா நாசமா போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் கடமை சொல்றேன். இல்ல அந்த சங்கராச்சாரியார சொல்ல சொல்றான். டேய், இவ்வளவு நான் வீடியோ பண்ண சொல்லுவோம் கூப்பிட்டு உலக நாடுகள் பூரா கூப்பிட்டேன். இன்னைக்கு என்ன பண்றான்? ஓடி ஒளிரானே தவிர எங்களுக்கு மூட்டி விட்டு சிலேபிக்கு செவத்துல சிலேபி அடிச்சு விட்டு சண்டை மூட்டி விடுறானே தவிர, அல்லது ஏன் முஸ்லீம்களை எனக்கு எதிராக திருப்புறானே தவிர, முஸ்லீம் பத்திரிகையிலேயே என்னுடைய நிகழ்ச்சிகளை போட விடாம தடுக்கிறானே தவிர, நான் எத்தனை பேர்த்த பகைச்சுக்கிட்டாலும் அல்லாஹ் நம்புறேன், அவனுக்காக குரல் கொடுக்கிறேன். நாளைக்கு விடுகின்ற பொழுது கூட நான் கபனோடு எந்திரிக்க வேண்டும், கபரில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரே உணர்வோடு தான் நான் நடந்துட்டு இருக்கேனே தவிர, உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னோ, இங்க கூட்டத்துல நல்ல பேர் வாங்கணும்னோ, இந்த சர்க்கார்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னோ நான் வரல. நோ,
நீ செருப்புல அடிச்சாலும் நான் பேசிட்டு போகத்தான் போறேன். அதையும் அல்லாஹ் உயர்த்தி மத்தவன் நல்லா கீழே வச்சுதான் பேச போறேன். நீ எல்லாம் பொய்யா போறட்டேன். இங்க மாத்திரம் இல்லடா, நான் வாழ்ற இடங்களெல்லாம் சொல்றேன். நான் போய் முஸ்லீம் நாட்டில் இஸ்லாத்தை போதிக்க மாட்டேன். தட் இஸ் நாட் பப்ளிக் அட் ஆல். முஸ்லீம் இஸ்லாத்தை பேசுறதா? நோ, நான் முஸ்லீம் போய் இஸ்லாத்தை பேச. ஏன்னா அவன் கண்ணீர் குருடனா இருக்கான். அவன்கிட்ட இஸ்லாத்தை போதிக்காம இருந்தா நம்ம சுயநலவாதி. அல்லாஹ் நமக்கு அருளாக இறுதியாக இறக்கி வைத்த மார்க்கத்தை சுயநலவாதிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு சுயநலம் பிடிக்கவில்லை, பொது நலம் தான் தேவை. சரி, ஹஸ்ரத் அலி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கடைசியாக ஆற்றிய உரையின் சுருக்கத்தில் இஸ்லாத்தின் பெருமைகளை சொல்லி இருக்கிறார். பேசினா விடிய கூட பேசலாம், உங்களுக்கும் டைம் ஆயிடும். காலையில இருந்து போட்டு இவனுங்களை அறுத்துட்டானுங்க. இதான் தமிழ்நாட்டில் கடைசி கூட்டமா இருந்தா அதுக்கும் நினைக்கிறேன். அவங்க மனசுல உள்ள குறைகளை அவங்க மனவாதியை தெரிவிச்சு சொல்லுங்க. அதனால தப்பு இல்லை. அடிவாத கிடைச்சா வாங்க. அல்லாஹ்வா என்னத்தான் நீ பண்ண சொல்லுத்தா. உன்னை நான் கலவரத்தை தூண்ட சொல்லல. உங்ககிட்ட இருக்கிற நிலவரத்தை எடுத்து வைத்தா அது என்ன தப்பு? உன்னுடைய இந்திய சகோதரன் ஒருத்தர் கூலியில வந்துட்டு இருக்கிறத நீ பார்த்துக்கிட்டே இருக்கு சொல்றியா? வேண்டாத்தா, தடுக்கப்பார். என்ன கூப்பிடு. உலகத்துல எந்த நாடு, புத்த நாடா சீன நாடா, எங்கு வேண்டாலும் நான் சொல்கிறேன், எடுத்து போதிக்கிறேன். மக்கள் இரவும் பகலும் என்னிடம் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், சென்று கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு பேர் இன்னைக்கு பல நாடுகள்ல முஸ்லிம்கள் வந்து நோன்பு வச்சிருக்காங்க தெரியுமா? 13ஆம் தேதி கூட்டம் நடக்கணும்னு. ஏன்? நான் போய் அன்னைக்கு கிறிஸ்துவ தலைவர்களோடு மோதுகிறேன். ஓ மார்க்கமா ஏ மார்க்கமா ஒண்ணுக்கு குறை கொடுக்குது. இஸ்லாமிய ஹஜ்ரத் அலி அவர்கள் நினைவாக இஸ்லாமிய இளஞ்சிங்கம் பழனி பாபா அவர்களுக்கு திருச்சி நகர தஞ்சாவூரோட மீலாத் கமிட்டி தலைவர் PKT முன்னிலையில் பொதக்குடி ஜமாத் அவர்கள் இந்த வீரவாளை அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அப்புறம் கொடுக்குற மாதிரியா? கத்தி கொடுக்கறது போல்டா கொடுக்கலாம். என்ன பண்ணி போறேன்? பிடிச்சா போறேன். கட்ட முதலமைச்சர் வச்சு சொன்னா வச்சுக்கிறோம். அப்புறம் வைக்கிற மாதிரி தட்டுல வாழ்ந்து கொடுக்கறது முடிவு பண்ணிட்டோம். அது போல்டாவே கொடுத்தா என்ன ஆகிட போகுது? ஒன்னாக போறது இல்ல. ஏன்னு கேட்டா நம்மள போட்டு போயிருமே. கத்தி வச்சு சொல்லிட்டு இருக்காரு எங்க ஊர் முதலமைச்சர். நான் வச்சிருப்பேன் எங்க நம்ம நான் கிளீனா வச்சிருப்பேன். கையில கட்டிட்டு கோர்ட்டுக்கு போவேன். ஏன்டான்னு கேட்பாரு. என்ன பிளாக் ஸ்குவாட் பாரு, பிளாக் ஸ்குவாட் எப்போ வச்சிருப்பேன். ஒரு பெயில் போடும்போது எப்படி போன தெரியுமா? I am a law abiding citizen of this country. இந்த சட்டத்தை மதிப்பவன், இந்த ஊரினுடைய சட்டத்திட்டங்களை மீறாதவன், எனக்கு கணம் நீதிபதி அவர்கள் நியாய வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படி சொல்லணும். நான் கத்தி வச்சுட்டு போனேன். என்ன பெயிலுக்கு வந்திருக்கேன், ஏன் சட்டத்தை மதிக்கிறேன்னா எவ்வாறு நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டார்ல கத்தி வச்சு சொல்லி, அதனால இதை கையில போட்டு ஸ்விம்மிங் வால் எடுத்து கையில கட்டிக்கிறது. அவர் ஜட்ஜி செய்து கத்தியெல்லாம் தீர்க்கிறாரு. முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அதனால கட்டி. ரெண்டு அர்த்தம் பார்த்துக்கோ. நீ தப்பா சொல்ல எழுதுன, அதனால முதலமைச்சர் சொன்னாலும் இது போல்டு அந்த கையில கட்டிக்கிட்டு போயிடுறது. பாருங்க நல்லா அழகா இருக்கும். ஜப்பான்ல வாங்கின இந்த கத்தி அதை வச்சு கையில கட்டி போய் உட்காந்துக்கிறது. மேஜிஸ்ட்ரேட் கேட்டாடுறது என்னன்னு, முதலமைச்சரோட உத்தரவை கீழ்படுத்தி நடக்கும். வாட் இஸ் தட்? நைஸ் கத்தி. இன்னும் இது எதுக்கு? முதல்ல அறுத்தி குத்தி சீவறதுக்குன்னு ஈரோடு கோர்ட்ல. இன்னும் அப்படின்னாரு சும்மாரியா டாக்டர் சொல்லிட்டு ஸ்பீச் போட்டு எனக்கு அல்சர் இருக்குது, ஒரு ஆப்பிள் எடுத்து சீவி அறுத்து குத்தி திங்க வச்சிருக்கிறேன். அல்சரு அப்போ வலிக்கும், அதுதான் வச்சிருக்கிறேன். அறுத்து குத்துனா தெரியுமில காரணம் இதுதான். கத்தி கொடுக்குற தர்புருக்கு வச்சு கொடுத்த மாதிரி வீர வாழ்ற அழகா எடுத்து கொடுறா. போருக்கு புறப்பட்டு போருக்கு வாழ் தேடுவதுதான் இஸ்லாத்துக்கு தேவையை தவிர பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடுவானா? சாலிகான பிள்ளை பாருங்க. என் பிள்ளைக்கு நான் மாப்பிள்ளை தேடி உங்க ஊருக்கு வர்றேன்னு அப்ப சாலிகானவர் அஜர்த் மாதிரி சால சாதுவான ஆளை பார்க்கலாம். இப்ப எனக்கு தேவை போருக்கு வாழ் கொஞ்சம் போரிக்கு போய மாதிரி ஆளுதான் வேணும். 4 பக்கம் 3 தட்டுறானா ரெடியா இருக்கவன் எனக்கு வேணும். நான் ஏட்டா போருக்கு வாழ் தேடுறவன்ட்ட போய் கொஞ்சம் தமிழாலியா பேசுங்க பாவா, சாந்தமா பேசுனா என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடி வரும்போது வேணா அந்த பையங்க நாங்களாம் நல்லவங்க பாபா, எங்க ஊர் ரொம்ப அமைதியான ஊரு, அப்ப எனக்கு அந்த ஊர் வேண்டாம். எனக்கு கொஞ்சம் அடாவடியான ஊர் தான். I am a sportive man. I am not I don't want to waste my life. அல்லாஹ்வை எவன் பேசினாலும் குர்பான் தான். ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, உயர் நீதிபதியா இருந்தாலும் சரி, எங்க அத்தாவா இருந்தாலும் சரி, நான் பெத்த புள்ளையா இருந்தாலும் சரி, எனக்கு புள்ள குத்தி கிடையாது. என்ன அத்தா அம்மாவும் கிடையாது. எங்க யாரு பேசுனீங்கனாலும்
எனக்கு தெரியும் இது பெயிலபிளா நான் பெயிலபிளான்னு, அதை பத்தி கவலையே இல்லை. இனிமேல் எங்க ரசூல்லாவை மேடை ஓட்டு பேசுனீங்கன்னா அல்லாஹு அக்பர் நாரே தக்பீர்னு போட்டு. ஆமா, இது என் திருக்குறானின் மீதானை. அல்லாஹ் நான் முனாஃபிக் அல்ல, சொல்லொன்று செயலொன்று கொள்பவன் அல்ல. நான் சொல்லி அதை செய்வேன், செய்ததைத்தான் சொல்வேன். அது எவன் பேசினாலும் சரி, எங்க அல்லாஹ்வை ஒரே போடு நாரே தக்பீர் அல்லாஹ். அதுக்காக தூக்கு கிடைக்குன்னா அந்த கைத்தை நான் முத்தமிட தயார். கேட்டுக்கிட்டு சும்மா போக மாட்டவே மாட்டேன். நீ கொடுத்த வாழ் எனக்கு ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஐ லவ் தி வாட். என்ன அரபு நாட்டு வாழ் தானே உள்ள பிடிச்சி மூணுனா இப்ப என்னடா பண்ண போற? சவுதி சர்க்காரை கூப்பிட்டு இருக்காண்டா. அவன்கிட்ட போய் நான் சொல்லுவேன், சவுதிக்காரன் இந்தியாக்காரன் ஒரு மாதிரி பாக்குறவனுக்கு சொல்லு, பெரிய ரசூலாவோட வாரிசு நினைப்பவனுக்கு. ஏய், யூ ஆர் வாக்கிங் அமங் இஸ்லாம் முஸ்லிம்கள். நாங்க காவிர்களுக்கு மத்தியில் நடக்கிறோம்டா அக்னி பரீட்சை. நம்ம ரசூலா என்ன பண்ணாங்க தெரியுமா? 1,00,000 மக்களை பார்த்து கடைசி அஜின் போது கேட்டார்கள், யாரிடமாவது ஒரு பொய் சொல்லி இருக்கிறேனா என்று. மௌனம் தான் பதிலாக வந்தது. தோழர்களே, 1,00,000 சில்லறை மைல், 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் அமர்ந்திருந்த போது, தன்னுடைய கடைசி அச்சு முடிந்து வந்த போது, கடைசி கூட்டத்தின் போது பெருமானார் என்ன கேட்டார் தெரியுமா? இந்த கூட்டத்தில் யார் மனதையாவது புண்படுத்தினேனா என்று. மௌனம் தான் பதில் வந்தது. அங்கே துரோகிகள் இருந்தார்கள், விரோதிகள் இருந்தார்கள், முனாஃபிக்குகள் இருந்தார்கள். யாரையாவது குற்றம் சொன்னேனா? இல்லை. குறைபாடுகள் கண்டீர்களா? இல்லை. கடன் மாத்திரம் 3 ரூபா இருந்தது, நாங்க கொடுத்தாங்க. 1,00,000 பேர் அட்டஸ்ட் பண்ண வர்றோம். அட்டஸ்டட் காப்பி வாங்கி சொல்றாங்க பள்ளிக்கூடத்துல. மை ப்ராஃபிட் வாஸ் சர்டிஃபைட் பை 1 lakh. உங்களுக்கு சவுதி சர்க்கார் அழைப்பு கொடுத்தான். இனிமேல் எங்க இந்தியாக்காரனை கொஞ்சம் பார்த்து பெருமையா நடடா. குஃபுரிஸ்தான்ல 90% குஃபுரிஸ்தான்ல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க தலையில குரானை சுமந்துக்கிட்டு தோல்ல அதீத சுமந்துக்கிட்டு போறோம். முதல்ல குரான், அப்புறம் தான் அதி. ஏன் எவனாலும் சேலஞ்சு போ. எங்க அம்மா அமெரிக்கால வா, அமைதி இருக்கா? இல்ல. அமெரிக்கா சோசியலிசம் செத்து போச்சு. அமெரிக்கா சோசியலிசம் செத்து போச்சு. கணக்கு கேட்டுக்கோ. உலகிலேயே ஜனநாயக நாடு அமெரிக்கா தானா? அமெரிக்காவின் தான் சொல்லுகிறார். உண்மையில் அந்த ஜனநாயகம் யாருக்கு? அங்கே பசியால் வாடும் 1,80,00,000 வறிய மக்களுக்கா, அல்லது 18 கோடி வறிய மக்களுக்கா, அல்லது ரீகன் நாட்டிலே கொடிய வறுமைக்கு வறுமை, எழுத்தறிவின்மை, கொத்தடிமைகளாக உள்ள 1.7 கோடி குழந்தைகள். அமெரிக்கா போன்ற நாடுகளில் வசதியாக வாழ்பவர்கள் மத்தியில் தான் ஜனநாயகம் வாழும் போலும் சுரண்டுபவர்களுக்கு சுதந்திரம் போதாதா? 4-5 பேராகத்தான் இருக்கட்டும். புள்ளி விவரங்களை கவனியுங்கள். 24 நிமிடத்திற்கு ஒரு கொலை, ஒவ்வொரு 7 நிமிடத்திற்கு ஒரு கற்பனை, 51 வினாடிக்கு ஒரு முறை ஒரு கொள்ளைக்கார தாக்குதல், 10 வினாடிக்கு ஒரு முறை ஒரு திருட்டு. ஆண்டுதோறும் 1.5 கோடி பேர் தமது உடைமைகளை கொள்ளை கொடுக்கிறார்கள். 28,000 பேர் கொள்ளையர்களால் கொலை விடுகிறார்கள். 2.8 கோடி பெண்கள் தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள். ஒரு வருட கணக்கு தான். அரபு நாட்டில் கடந்த 12 வருஷத்துல 11 பெண்கள் தான் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. இஸ்லாமிய சட்டம் அமெரிக்காவை ஆண்டிருந்தால் 2.8 கோடி பெண்கள் தப்பி இருப்பார்கள். இந்தியால வருஷத்துக்கு 20 லட்சம் பெண்களின் கற்புகள் காணாமல் போகின்றன. போலீஸ்ல போடுற கேஸ் கணக்கு மாத்திரம், போடாமுட்ட கேஸ் எவ்வளவோ இருக்கும். இவை யாரும் சர்வாதிகார நாட்டில் நடப்பவை அல்ல, நம்ம ரீகனோட ஆட்சியில 2.8 கோடி பெண்கள் கற்பழிக்கிறார்கள். அமெரிக்க சோசியலிசம் தோற்று விட்டது, ரஷ்ய கம்யூனிசம் தோற்று விட்டது. இன்று அவர்கள் இஸ்லாத்தை வரவேற்கிறார்கள். சோவியத் ரஷ்யா இஸ்லாமியர்களுக்கு தனியாக ஒரு உரிமை வழங்கி இருக்கிறது. அவங்க பத்திரிகைகள் வெளியிடுகிறார்கள். சரி, நீ ஒன்னொன்னே காமிச்சிட்டு முடியாது. நான் சொல்றதுல உண்மை. நீ நம்பினாலும் நம்ப போனாலும் அதை பத்தி கவலையில போ. கொச நம்ம பேப்பரா தூக்கி வச்சு கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. சோவியத் முஸ்லீம் நம்மளை பள்ளியா பேசி சொல்லிட்டான், ரெகுலரா மேகசின் போட சொல்லிட்டான். சரி, ஹஜ்ரத் அலி அவர்கள் தங்களுடைய அதான் இவன் RSS கார ஒரு நோட்டீஸ் வச்சிருக்கிறான். உஷார் உஷார், கிறிஸ்துவ கோமாளிகளே, கிறிஸ்துவ கரடிகளே, கிறிஸ்துவ நாய்களே, துளுக்க தூமைகளே, துளுக்க தொப்பிகளே, துளுக்க நாய்களே, உங்கள் இருவருக்கு உடலில் இருக்க வேண்டுமானால் ஏதோ ஒரு கட்சி கோடு பண்ணணும்னு நோட்டீஸ் வச்சிருக்கான். இதை எடுத்து நான் கேட்க போறேன். ஜட்ஜ் என்ன சொல்றேன், நீ முஸ்லீமா? துளுக்கனை தானே சுத்தி இருக்கான். துளுக்கன்னா துருக்கி தேசிக்கார
அப்படி தள்ளுபடி பண்ணி போட்டான். அதனாலதான் நானும் பார்த்தேன், பிராமணன் தான் தானே ஜனாதிபதி போகணும், சங்கராச்சாரியார் போகணும், பாப்பான்னு வச்சா என்ன பண்ணி போடுவேன். அதனாலதான் பாப்பார பரதேசிகளேன்னு வைக்கிறேன். ஏன்னா நான் தோத்து போனேன். நான் சொல்ற ஒவ்வொரு சொல்லும் என் நெஞ்சத்தில் ஏற்பட்ட அடியின் பிரதிபலிப்புகள். அதனால பாப்பான்னு திட்டினீங்கன்னா கேஸே கிடையாது, கேஸே கிடையாது தான். ஏத்தா இந்த நாய் நெஞ்சின ஒரு உங்க திருச்சியில தானே, இது என்ன மாவட்டம்? தஞ்சாவூரா? இந்த 4 கோடி ரூபாய் கோயில் கட்டினது திருச்சி மாவட்டம் இல்ல? 4 கோடி ரூபாய் கோயில் கட்டினான்ல தான். அதை ஊரெல்லாம் பெருசா பேசுறாங்க. அந்த கோபுரத்தால என்னத்தா பலன்? என்னத்தா பலன்? ஒரு பலனும் கிடையாது. நிழலுக்கு கூட தாங்க. ஆனா அதுக்கு ஜனாதிபதி வர்றேன்டா, அவன் வர்றேன்னா, ரயில் நாய் வந்து ஒப்பி தலையை ஆட்டம் போட்டான், அவன் போட்டான் நான் பண்ணானுங்க. முதல்ல ரத்துண்டானுங்க, இப்படி ராமத்துக்காரனுக்கு சண்டை வந்து இவன் போகாதேண்டு அவன் போகாதேண்டு ஏகப்பட்ட கூத்து வாட்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். 50 கோச்சுக்காரவங்க சாமியார் திட்டுறேன். நடந்தது உண்மைதான். என்ன ஆனா அன்னைக்கு போபால்ல விஷவாயு கருங்க மக்கள் கண்ணிறந்தார்கள், இறந்தாங்க. சவுதி சர்க்கார் அங்கிருந்து அம்பாசிடர்ல கூட்டிட்டு போய் காமிச்சோம். அவங்க என்ன பண்ணாங்க, 20 கோடி ரூபாய் கொடுத்து, அது மாத்திரம் இல்லாம செலவு தொகையில 3/4 ஏற்றுக்கிட்டாங்க. யாருக்குடா? அங்க ஒரு முஸ்லீம் இருக்கிறான் நான் பார்த்தேன், கிடையாது. போபால் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியார் நகரில் 600 படுக்கைகளுடன் நவீன மருத்துவமனை கட்டப்படுகிறது. ரூபாய் 50 கோடியில் கட்டப்படும் இந்த மருத்துவமனைக்கு சவுதி அரேபியா நாடு 20 கோடி உதவி அளிக்க முன்வந்துள்ளது. அதாவது மருத்துவமனை கட்டுமான பணிக்கு ஆகும் செலவில் 70% சவுதி அரேபிய அரசு வழங்குகிறது. இந்த செய்தி இந்தியாவில் வெளியிட்டது நினைச்சீங்களா? வெளியில் எங்க வெளியிட்டது? சாமிவேல், டத்தோ சாமிவேல், இந்துவாக இருந்து அமைச்சராக முஸ்லிம் நாட்டிலே இருக்கிற டத்தோ சாமிவேல் நிறுவனராக இருந்து மலேசியாவிலிருந்து வெளியிடும் தமிழ் நேசன் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 27 போட்டிருக்கான். 4 கோடி ரூபாய்க்கு இவன் ஊர்ல கொண்டு வச்சு பக்கத்துக்கான பில்டிங் எல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு கோபுரம் கட்டுற. அந்த கோபுரத்தால யாருக்காவது பலனா? கிடையாது. சவுதி சர்க்கார் இந்திய மக்களுக்கு 20 கோடியும் அதனுடைய கட்டுமான பணிக்கும் மெயின்டெனன்ஸுக்கும் 3/4 ஒத்துக்கொண்டதே. அதை ஏன் விளம்பரம் செய்யவில்லை இங்குள்ள பிராமண ஏடுகள்? யாரை பார்த்தா சொல்றீங்க மதவெறியாண்டு? அவன் கோபுரம் கட்டுறானாமா? டேய், ரொம்ப லொல்லு பண்ணீங்கன்னா 4 சிவகாசி வெடி எனக்கு கிடைக்காம போயிடாது. நீ கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு தெரியுமில்ல. என்ன ஏர்போர்ட் குண்டு விழுந்துச்சு, அவன் கண்டுபிடிச்சீங்க? ஏர்போர்ட்ல குண்டு விழுந்துச்சு, எவன் கண்டுபிடிச்சீங்க? ப்ரூவ் பண்ண முடியுமா? ப்ரூவ் பண்ணவே முடியாது. அதுக்காக அவங்களை போய் குண்டு போடுங்கன்னு சொல்ல, போட்டா தப்பு இல்லைங்கிற. என்னத்தான் வயிற்றுச்சலா இருக்குல்ல, இவனுங்க மூச்சு விட்டாலும் காத்து விட்டாலும் அதை பெருசா பேசுறாங்க. நாம உண்மையா உழைச்சு கொடுத்தோம்னா நசுக்கிறான். அதை நம்பாலே நம்ப வச்சிருக்கீல, நம்ம கூட்டத்தை போட மாட்டோம். இன்னைக்கு 50,000 பேருக்கு மேல கூடி இருப்போம். போடுவானா? ஒரு வயல் வர மாட்டோம். ஏன்? நம்ம வயலுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அவங்களையும் சமாளிக்கணும், குபார் பைகளையும் பாத்துக்கணும், சர்க்காரையும் எடுத்துக்கணும், போலீஸ்காரனையும் பாத்துக்கணும், கோர்ட்டையும் பாத்துக்கணும், ஜட்ஜியும் பாத்துக்கணும், அல்லாவுக்கும் குரல் கொடுத்துக்கணும், அலுமணி டப்பாவும் தலையில் பிடிச்சு. என்ன கஷ்டம் பார்த்தா. அதனால புண்படும்படி பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்க தான். ஏதாவது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பொறுத்துக்கங்க. காரணம் என்ன, எனக்கு வந்து என் மார்க்கத்துல நான் தெரியும், அதுல இருந்து என்ன மாற்றவே முடியாது. அதனால இந்த நாட்டுல எனக்கு தூக்குனா தூக்கு கையில முத்தமிட தயார், தூய என் நெறியிலிருந்து நான் மாறுபட தயாராக இல்லை. இப்படி ஒரு மத வெறியம் வாழ்ந்தான்னு ஒரு வரலாற்றுல ஒரு இடம் இல்லைனாலும் உங்க வாரிசுகளுக்காக நான் வாழ்ந்து காட்டிட்டு போகணும்னு ஒரு வெறியோட வாழ்ந்து successfully சாகணும்னு நினைக்கிறேன். If I don't get a success, I leave that, but I want to please Allah there. நாளைக்கு கியாமத்துல அல்லாஹ் கேட்க போற கேள்விக்கு என்னை நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் தவிர, அப்போ இது எனக்கு ஒரு பைபாஸ். முஸ்லிம்களோட அமர்ந்து பேசுவது எனக்கு ஒரு ஹோம்லி ஃபீல். முகமே தெரியாத உங்களுக்கும் எனக்கும். உங்களுக்கு நீங்களாவது உங்களுக்கு ஒரு அடிபட்டு கிடந்தா கூட அழுத உங்க அம்மா அத்தாவாவது உண்டு, அழுகலாம். பக்கத்துல மனைவி உள்ள குட்டியாது உண்டு. எனக்கு அது கூட கிடையாது. ஆனாலும் நானு இந்த காவிரிகளுக்கு எடுத்து எடுத்துக்கிட்டு கடந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எங்க எது இடிச்சாலும் உடனே நான் பூந்துடுறேன் பாருங்க. சொல்லுதான் இந்த 10 வருட பேச்சு கேட்டிருக்கீங்க. என் பேச்சுல என்னையாவது ஒரு இடத்துல சரியத்துக்கு புறமானதை நீங்க கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க தா. அப்புறம் ஏத்தா என் கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க? சரியத்துக்கு புறமானத எப்பவாவது நான் பேசியிருக்கேனா? சொல்லுங்க தா. அல்லது நான் பேசுறதுல ஏதாவது அநியாயமா இருக்கா?
சொல்லுங்க, இப்பவே இதே மாதிரி நான் விட்டுறேன். சொல்லுங்க தா. என்ன நான் அப்படி தப்பா பேசி போறேன்னு உலமாக்கள் ஒரு பக்கம் சொல்றீங்க, ஆலிம்கள் ஒரு பக்கம் சொல்றீங்க. நான் என்ன தப்பு சொல்றேன் சொல்லுங்கன்னு சொல்றேன். தப்பு சொன்னா செருப்பை கழட்டி அடி, இல்லையா தப்பு சொன்ன அவனுங்களை போய் அடிக்கிறதுக்கு உனக்கு தில் இருந்தா வா, இல்ல போற என்னையும் தடுக்காது. நீ எனக்கு ஆர்வம் மூட்டலினாலும் படைக்காத, என்ன மாதிரி இளைஞர்களை அணைச்சிடாத, அவனுங்களை தட்டேற்றி விடு. போ வீட்டுக்கு ஒருத்தன் புறப்பட்டு போ. ரசூலுல்லாஹ்வுக்காக பாரு, அவன் கமலஹாசன் மன்றம், ரசிகர் மன்றம், ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் வைக்காம அபு ஹுரைரா மன்றம், உமர் முக்தார் மன்றம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இஸ்லாமிய ஷரியத் கூட்டங்கள் போட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. கரண்ட் கூட கொடுக்க மாட்டேன்னு கஷ்டப்படுத்தி என்னக்கா பசங்க. நோ நோ, சரி காபிருக்கு வெறுவாயம் பண்ணிட்டு இருக்கவனுக்கு அவள் போட்ட மாதிரி ஆயிடும். அல்லாஹ் வழியில நீ ஏதாவது செய்யறேன்னா அது இம்மாதிரி குப்புருஸ்தானில் போடுகின்ற கூட்ட கணக்குகள் தான் என்பதை எந்த உலமாவும் மறுக்கவே முடியாது. இதை யாராவது மறுக்க முடியுமா? முடியவே முடியாது. எத்தனை உலமாக்கள் சட்டத்தை தூக்கி வந்தாலும் கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வுக்கு நீ ஆற்றிய பணிகளின் கணக்குகள் என்ன என்று கேளுங்கள். ஆனா சின்ன பசங்க செஞ்ச அந்த 8 பேர் மாத்திரமல்ல, இந்த ஊரே நல்லா இருக்கட்டும். இட் இஸ் ஹார்ட் டு ஃபர்கெட் பட் இட் இஸ் ஈஸி டு ஃபர்கெட் பட் ஹார்ட் டு ஃபர்கிவ். மறப்பது சுலபம், மன்னிப்பது அல்லாஹ்வால தான் முடியும். நான் அல்லாஹ் இல்ல, என்னால மன்னிக்க முடியாது, நான் மறந்துடுறேன். அந்த பசங்களுக்கு ஆதரவு இல்லாம மழையில நினைஞ்சு கிணஞ்சு இன்னைக்கு மழை வந்துடும்டா. டேய், ரசூலுல்லாஹ்வோட கூட்டம் 1400 கூட்டம் நான் நடத்திட்டேன்டா. மழை கூட ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரி இல்லடா. மழையா இந்த இனிமேல் செட்டே போடாதீங்க. செட்டு போட்டீங்கன்னா நான் கூட்டிட்டு போற மாட்டேன். எந்த காலத்திலயும் முடிஞ்சுதான் வருவே தவிர வராது. ஈமான் முதல்ல ஓனெஞ்சில் இருக்கணும். எதுக்கு இவ்வளவு 10,000 5,000 செலவு பண்ணி வேண்டியதில்லை. அதுக்கு 2 குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. நான் எனக்கு வேண்டியது மைக் ஸ்ட்ராங் ஷுவர். அவன் உங்களுக்கு காதல கேட்கணும் இல்லட்டா. நான் வந்தேன்னா எந்த ஊருக்கு வந்தாலும் அந்த ஊர்ல தங்கறதோட சரி, சோறு பருக்க கூட இவ்வளவு சாப்பிட்டு போயிடுறது இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுக்கு ஆற்றுகிற பணியில அதை காசுக்கு வித்துடக்கூடாதுங்கிற ஒரு இது உள்ள வேணாம். உங்க ஊர்ல நான் யாராவது எனக்கு சோறாய் கொடுத்தவங்க இருக்கீங்களா? நோ படி இஸ் தேர். கேளு, சாப்பிட்டேன். நான் வேதத்தை விற்கிறவன் எப்படி கட்டானோ அப்படி கட்ட தயாரா இல்ல. என்னுடைய பங்கு அதில் என்ன, அதுல நான் பட்ட கஷ்டம் என்ன, பட போற கஷ்டங்கள் என்ன, அதை பார்ப்பேன். அதுல கஷ்டம் இருந்தா எடுத்துக்குவேன், பலன் இருந்தா அது எனக்கு வேண்டாம். காரணம் இந்த துனியால நான் வாழ வரல, மாளவே வந்தேன். சரி, நம்ம அதில் தலையோட கதைக்கு போயிடும். ரமலான் மாதம் 20ஆம் தேதி ஹஜ்ரத் அலியை வெட்டியில சொல்லி ஒரு பொம்பளை ஆள் அனுப்பிச்சிடறான். ஏன்னா அவங்க அண்ணனை ஒரு வாரில் அடிச்சிடறாரு. அப்போ அவன் என்ன சொல்றான், ஹஜ்ரத் அலியோட தலையும் 20,000 தீனாரும் கொண்டு வரப்ப திருமணம் பண்றேங்கிறான். அப்துல் ரஹ்மான் முஹிஜின்னு ஒருத்தன் போறான். புறப்பட்டு போய் ஹஜ்ரத் அலிக்காக வெயிட் பண்றான். கூபா நகர்ல தலைநகரா வச்சு ஆண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க அங்க போனவொன்னு அவன் என்ன பண்றான், வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். அன்னைக்கு என்ன பண்றான், 661ஆம் ஆண்டு கிபி அவன் அங்க போய் 20ஆம் தேதி ரம்ஜான் மாசம் 19வது நோன்பு படுத்திருக்கிறான் பள்ளியாசில. இவர் பஜ்ர் தொழுகை வைக்க வர்றார். அப்ப அவன் குப்பனை படுத்திருக்கிறான். அவனை தட்டி எழுப்பி, டேய் அப்துல் ரஹ்மான், உன்னோட கடமை ஆற்றா எழுதுறாங்கிற. ஏன் குப்பனை படுப்பது சைத்தானோட வேலை, வலது பக்கம் படுப்பது வலிமார்கள், இடது பக்கம் படுப்பது ஹக்கீம்கள், மல்லாக்கப்படுப்பது நபிமார்களோட வேலை. மல்லாக்கப்படுப்பது நபிமார்களோட வேலை. அதனால நீ குப்புறப்படுத்திருக்க, இப்படி நல்லா எந்திரிச்சு பாரு, உன் கடமையாக்குங்கிற. முதல் ரக்காத் கொள்கிறார், 2வது ரக்காத் துணியதுக்குள்ள கழுத்துல போட்டுறான். உடனே அவர் பின்னாடி நின்று அவங்க மகனார் அசனார், ஐயோ அத்தா அடிச்சு விழுந்துட்டியான்னு சொல்லல, ஏசுனார் சிலுவையில் அடிக்கணும் சொன்னார். ஏழி ஏழி லாமா சபக் தனினா, அதுக்கு என்னடா அர்த்தம்னா, ஓகாட் ஓகாட் ஒய்யோ சௌத்தை செய்தி, அடக்கடவுளே அடக்கடவுளே ஏனென்னை கைவிட்டார். என்ன நதியா என்ன பொய் பேசுறா? சரி எப்படியோ தொலைறானுங்க. என்ன அவனா பித்தலாட்டக்காரன் பொய்யக்காரன் சொல்லிவிட்டோம். அதுக்கு தின்னு இருந்தா எவன் வேணா கூட்டிட்டு வா, அட்ரஸ் இருக்குது உங்களுக்கு. நான் ஒளிய முடியாத மனுஷன், என்கிட்ட ஒளிவும் இல்லாத மனுஷன், மோதி பார்ப்போம். சரி, எனக்கு ஏன் இவன் நினைப்பே வருது? சரி எப்படியோ வருது. என்னடா என்னால இந்த கிறிஸ்துவ பயிர்களை ஜீரணம் பண்ண முடியலட்டா. அல்லாதே முக்கால்வாசி இந்த பயிர்களால குரானே நம்ம அவ்வளவு பெருசாயிடும். வேதத்தோடைய மக்களேன்னு பார்த்தா ஓல்டு டெஸ்ட்மென்ட் இருக்குல்ல, தௌராத் வேதத்தை அல்லாஹ் என்ன சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, உன்னை போல் ஒருவனை உன் சகோதர கூட்டத்திலிருந்து எழுப்ப போகிறேன், அந்த தேற்றவாளன்
நீதியை தான் போதிப்பார் சொல்றாரு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. அதை இந்த பாதிரி பயக முடிச்சுக்கிட்டு என்ன சொல்றான், எங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் அது ஏசுநாதர் தான், உங்க முகமது நபி இல்லன்னு. ஏன்டான்னு நான் கேட்டோன்னா அவன் சொல்றேன், எங்க ஈசா நபி இருக்காருல ஏசுநாதர், அவரும் யூதர், மூசாவும் யூதர். மோசஸ் இஸ் a Jew, ஜீசஸ் இஸ் a Jewங்கறான். அதனால் உன்னை போல் ஒருவர்ங்கிறது அதுலதான் வருது. முகமது நபி இஸ் an Arabian. உன் கூட்டத்தில் இருந்து சொல்லவில்லை, உன் சகோதர கூட்டம். சகோதரன் பாரு Jew அரப் முடியாதுன்னா சரி விட்டு. யூதர்ங்கிற ஒரு காரணத்தை வச்சு சொன்னா சுலைமான் நபி யூதர் தானே, சுலைமான் நபி யூதர் தானே. எப்படா இயேசுநாதர் கடவுள்னா அவருக்கு அத்தா இல்லாம பிறந்தாரு, அதனால கடவுள். பாப்பா இல்லாம பிறந்தாராம். ஏன்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அம்மாவும் இல்லைன்னு பைபிள்ல போட்டுருக்க, இஸ் மோர் சூப்பர் கார் தான் நீ. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அம்மாவும் இல்ல, அப்புறம் எப்படி அதை நீ கணக்குல சேர்த்தல? உன்னை போல் யார போல யாருன்னு வாங்கடா உட்காருங்கடா கூப்பிட்டேன். எல்லாம் ஒரு டேபிள்ல உட்காந்து இது டிவில எல்லாம் காமிச்சான். எல்லா கிறிஸ்துவனும் போட்டியில் அவனுக்கு ஜெயிச்சுவான்னு பார்ப்பான். நம்ம வயலுக்கு வரவே மாட்டான். நான் ஒத்தையாளத்தான் போவேன். நான் தான் 18 வருஷம் இதுலயே புழங்கிட்டேன். கருமை இதை தூக்கிட்டு சுத்தின நேரம் தலவாத்து சூறா ஓதிருந்தாலும், ஆனா எனக்கு அது வேற இது வேற விடுங்க. அல்லாஹ் அவங்களை போட்டிக்கு அழைக்க சொல்லி இருக்கிறான். இது மார்க்க யுத்தம், இது வேற. என்ன இதுதான் லக்கும் தீனுக்கு மரியாதை. எங்க குரான் எப்படி சொல்லி இருக்கு, உன் பைபிள் அப்படி சொல்லி இருக்கு. அது போயிடா இது போய் இல்லாட்டி உன் வழியில் நீ போ, நான் என் வழியில போன்னு சொல்றதுதான். இது ஒரு வகையான மார்க்க யுத்தம், புரிஞ்சுக்கோங்க. பள்ளியாசல் வர அன்னைக்கு விளக்கமா சொல்றேன். ஏன்னா இப்படி நிறைய எழுதுது. மூசாவை போல் யாரு? ரைட். மூசா நபி, முகமது நபி, ஈசா நபி வச்சுக்குவோம். முகமது நபிக்கு கல்யாணம் ஆச்சு, மூசா நபிக்கு கல்யாணம் ஆச்சு, ஈசா நபிக்கு கல்யாணம் ஆகலையே. உன்னை போல் உன்னை யார போல யாரு? மூசா நபி பிறப்பும் நார்மல் பிறப்பு, சாதாரண பிறப்பு. முகமது நபியின் பிறப்பும் சாதாரண பிறப்பு. இவரும் ஒரு தந்தை தாயுடையவர், ஈசா அவரும் தந்தை தாயை உடையவர். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அத்தா இல்லையே. யாரை போல யார் இருக்கிறா? His birth is normal, his birth is normal, Jesus birth is abnormal. அப்ப யார போல யாரு? மூசாவை போல் முகமது நபிக்கு தான் பொருத்தம் அதிகம். அப்புறம் ஈசா நபியின் மரணமும் சாதாரண மரணம், முகமது நபியின் மரணமும் மூசா நபியின் மரணமும் சாதாரண மரணம், ஈசா நபியின் மரணமும் முகமது நபியின் மரணமும் சாதாரண மரணம், ஈசா நபியின் மரணம் அசாதாரண மரணம்னு நீ சொல்ற, நாங்க நம்பல. சரி, இவருக்கும் தௌராதுங்கிற வேதம் இறங்குச்சு. மூசா நபிக்கும் தௌராத் இறங்குச்சு, முகமது நபிக்கு திருக்குரான் இறங்குச்சு. உன் பைபிள் படி ஈசா நபிக்கு ஒரு வேதமும் இறங்கவில்லை. குரான் தான் இஞ்சில் இறங்குச்சுன்னு சொல்லுது. நீ என்ன சொல்லிட்ட? நான் காணாமல் போன இஸ்ரவேலர்கள் கூட்டத்திற்காகவே வந்தேன், பழைய வேதத்தை புதுப்பிக்கவே வந்தேன் சொல்லிட்டார். ஈசியாசினாதரே சொல்லி போட்டார். யாரை போல யாரு? சரி, முகமது நபிகளும் ஹிஜ்ரத் செய்தார், மூசா நபியும் ஹிஜ்ரத் செய்தார் பாபிலோனியாவுக்கு, ஈஜிப்ட்ல இருந்து. முகமது நபிகளும் மக்காவின் மதீனாவுக்கு. ஈசா நபி ஹிஜ்ரத்தை செய்யல, ஆனா 4 கிலோமீட்டர்லயே கதையை முடிச்சுக்கிட்டார். இப்படி 61 ஒற்றுமைகள். அதனால் தௌராத் வேதத்தில் உன்னை போல் பின்னால் வரப்போற தேற்றவாளன் என்பது நம்முடைய முகமது நபி தான் குறிக்குமே தவிர ஈசா நபியை குறிக்காதுன்னு சொன்னேன். அத எல்லா பாதிரிகளும் ஒத்துக்கிட்டாங்க. நானு 62 கிறிஸ்துவ பாதிரிகளை இஸ்லாமாக்கி இருக்கிறேன் தோழர்களே. கிறிஸ்துவ பாதிரிகளை வித் வீடியோ டேப் எவிடன்ஸ் ஒத்துக்கிட்டா நான் தூக்கி போடுற எவிடன்ஸ். நோபடி கேன் டினை தி ஃபேக்ட். நான் சொல்ற எந்த ஒரு அதிகாரமும் அவர்களுடைய பைபிளில் இருந்து அவர்களையே ஆதாரமாக எடுத்துத்தான் சொல்லுகிறேன். எங்க குரான்ல நீ குற்றத்தை சொன்னா செருப்புல அடிச்சுக்கோ. இது வரைக்கும் ஒருத்தனும் கொண்டு வந்ததில்ல. பூரா ஆதாரமும் நானா சுமந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன, அல்லாஹ் நீ ஒரு முஸ்லீமா படைக்க வச்சதுனால அவனை பார்த்து நான் சிரிக்கிறேன், இல்லன்னா என்ன பார்த்து அவன் சிரிச்சிருப்பான். நீ என்ன ஒரு முஸ்லீமாக படைச்சதே போதும், உனக்கு நான் வாழ்நாள் பூரா உன் மார்க்கத்தை எடுத்து சொல்றேன். அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? அழிவும் இந்த அலுமினிய டப்பா வந்தானே, தேங்க்யூ வெரி மச், ஐ எம் ஹாப்பி. எதுல குடிச்சாலும் வயிற்றுக்கு தான் போக போகுது. அதனால தங்கத்தட்டுல குடிக்கிறத விட இந்த அலுமினிய டப்பா எனக்கு துனியால கிடைக்கிற பரிசு, ஹாப்பி. அதனால ஆனாலும் டபுளா தான் சொல்லிட்டு போவனே தவிர குறைச்சு சொல்லி போட்டு போக மாட்டேன். ஏன்னா நாளைய இளைஞர்களுக்கு நான் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் நான் தொல்லைகளை ஏற்றி செல்கிறேன். வெற்றி அடைகிறேனோ தோல்வி அடைகிறேனோ எனக்கு இதுல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இது என்னுடைய சொந்த சப்ஜெக்ட் கிடையாது. இட் இஸ் ஆல் சப்ஜெக்ட் அமங் them.
இது வரைக்கும் நான் ஒரு வழக்கில் தோற்றதில்லை, ஒரு குற்றத்தில் ஜெயில இருந்த அடைஞ்சனவன் அல்ல, ஒருத்தரையும் ஏமாத்தினவன் அல்ல. ஆனா என்னை எதிர்க்கிறவர்கள் பெரிய பெரிய சர்க்கார்கள், ராணுவ தளங்களை கையிலே வைத்திருக்கிறவர்கள். ஆனால் வெல்லவே மாட்டார்கள். அல்லாஹ் said always victorious Quran, glorious Quran. நான் தாங்கி இருப்பது குர்ஆன், வெற்றி என் பக்கமே என்கின்ற நிம்மதியோடு தான் என் கஃன் துணி விழுகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை என்னை மாற்றவே முடியாது. நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்கு மரணம் நிச்சயம் தான், சீக்கிரம் தான். இருந்தாலும் நான் வெற்றியாளனாகத்தான் மரணம் அடைவேனே தவிர தோல்வி அடைந்தவனாக, துவண்டு கொண்டவனாக, போப்பாண்டவர் மாதிரி ஒளிந்து கொண்டவனாக, சங்கராச்சாரியார் மாதிரி ஓடி போனவனாக போகவே மாட்டேன். ஓப்பன் கூட்டத்துல குளோரியஸ் லைட்ல போல்டா பார்த்துக்கிட்டு அடிச்சுட்டு போறவன் தான்டா பழனி பாபா. He is a Muslim. He followed the religion of Islam. He lived a life of honesty because he was enlightened by his religion called Islam என்று ஒரு காலத்தில் மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக என் மார்க்கத்தை தாங்கி செல்லுகிறேன். சரி, அவங்களே வச்சிடறான். இவங்க 2வது ரக்காத்தை கம்ப்ளீட் பண்ணி தூக்கி மடியில வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துறாங்க. 3 நாள் இருக்காரு. அவர் கடைசியில் என்ன சொல்றாரு? தன் மகனை பார்த்து, என்ன அவர் ஆற்றிய கடைசி உரையே நானும் உங்களுக்கு ஆற்றிட்டு போயிடுறேன். அதுல 2 அர்த்தம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. புரியாதவங்க எப்படியோ போங்க. ஹசன் ஹுசைன் மூவரையும் தம் அருகில் அழைத்தார். மூத்தமான ஹசன் கையை பிடித்தபடி ஹசன் ஆண்டவனிட்ட அனைத்து கடமைகளையும் இந்திய நிறைவேற்றியாகிவிட்டது. இறுதி நபியாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது இறைவனையை முடித்தார்கள். இறுதி கலீஃபாவாக நானும் என் கடனை இன்றுடன் முடிக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வாக்குகளின் ஒரு வாக்கின்படி 30 ஆண்டுகள் தான் நீதவான்களுடைய ஆட்சி தனக்கு பின்னால் இருக்கும் என்றார். அந்த 30 ஆண்டின் முடிவுதான் ஹஜ்ரத் அலியின் மரணம். இறுதி கலீஃபாவாக நானும் என் கடனை இன்றுடன் முடிக்கின்றேன். நுபுவத்துக்கு, மறைவழிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தார். கிலாபத் என்னும் ஆட்சித்துறைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இவை இரண்டுக்கும் மத்தியில் விலாயத் என்னும் முழக்கங்களை, சரி, ரகசியங்களை நபிகளான பெற்றேன். அது உங்களுக்கு தர ரைட், அது வேண்டாம் சூப்பி செஞ்சு. ஏன்னா அதுல பல பிரச்சனை கலப்பாங்க. ஹிஜ்ரத் ஆரம்பித்து 10 ஆண்டு. சரி, உலக விவகாரத்துக்கு வருவோம். அதன்படி சில முக்கியமான விஷயங்களை கூறுகிறேன். அதனை நீ எக்காரணம் கொண்டும் செய்யாமல் இருக்காதே மகனே. கிலாபத் என்னோடு முடிந்துவிடும். இனி அஹ்லுல் பைத்துக்கு அந்நிலை கிடையாது. நிலையற்ற இந்த அரசாங்க வேலைகளில், ஆடம்பரங்களில் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசுகள் ஈடுபடாது. ஆன்மீக பணியை பிரதானமாக கொண்டு ஆண்டவன் மார்க்கத்தையே காத்தருள வேண்டும். இதுதான் ஆண்டவனின் விருப்பமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருப்பமும் என் விருப்பமும். எனவே இனி கிலாபத் என்பது நமது குடும்பத்தில் யாருக்குமே தேவைப்படாது. உனக்கு மட்டும் கிடைக்கும், ஆனால் நிலைக்காது. இனிமேல் இவ்வுலக ஆசைகளை பற்றியோ அதை அடைவதற்குரிய வழிகளை பற்றியோ நம்மில் யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். உங்கள் உயிர், உடல், உலக வாழ்வு, உற்றத்தார், உறவினர், உடன்பிறப்பு, உள்நோக்கு, ஏம், ஆப்ஜெக்ட், லைஃப், பிரெத் எல்லாம் உங்கள் உயிர், உடல், உலக வாழ்வு, உற்றத்தார், உறவினர், உடன்பிறப்பு, உள்நோக்கு, உலக போக்கு அனைத்துமே மறு உலக தொடர்புள்ள பாதைகளாகவே இருக்கட்டும். கியாமத்தை மனசுல வச்சுக்கிட்டே துனியால நடங்க. மேலும் நாம் சில இறை ரகசியங்களை இறை அடியார்களுக்கு காட்டி செல்லவே படைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர இவ்வுலகத்தை அனுபவித்து காட்டுவதற்காக அல்ல. என்ன துன்பம் நேர்ந்தாலும் அல்லாஹ்வின் பாதையில் என்ன துன்பம் நேர்ந்தாலும் கொண்டு விடாதீர்கள், துன்பமடையாதீர்கள், தூக்கி எறிந்து விடாதீர்கள், தூரமும் போய்விடாதீர்கள், துடிப்பு மட்டும் குறையாதீர்கள். மிகவும் சகிப்புடனும் சாமர்த்தியத்துடனும் சாந்தத்துடனும் சாதித்துவிட்டு வாருங்கள். நாங்களும் உங்கள் வரவை எதிர்பார்த்து வெகு ஆவலோடு காத்திருப்போம். அன்பு மகனே, என் உடலில் இருந்து ஆதி புரியும் நேரம் நெருங்கிவிட்டது. என் மீது அன்பு கொண்ட மக்கள் கூட்டம் அலையலையாய் வரும் நேரம் நெருங்கிவிட்டது. வானவர்கள் கூட வானுலக கதவு திறந்து நான் வரும் வழி மீது விழிவைத்து காத்து நிற்கின்றனர். எனவே உங்களிடம் நான் கடைசியாக கூறப்போகும் ஒரு வேண்டுகோளை நீ கண்டிப்பாய் நிறைவேற்ற வேண்டும். என் ஆதி பிரிந்ததும் என் உடலை பொதுமக்கள் பார்வைக்கு இன்று இரவு வரை வை. அதுக்கப்புறம் தூக்கிட்டு ஒரு மலைக்கிட்ட வந்துருப்பாங்க. அப்புறம் அது வேற, அது டேப்ல கேட்டுக்கங்க, மீதி சொல்லிடுறேன். இதை தியாகம். அப்புறம் ஒரு மண்ணை கையில கொடுக்குறாங்க. இதெல்லாம் இமாம் ஹுசைன் ஷஹீதான் காசிமும் வீர மரணம் அடைவான். தியாகம் தீனின் திகட்டாத தீன் திரவியம் மகனே. இதை பொறுத்து சபர் பொறுத்துன பொறுமையா இருந்து
சபர் செய்வதில் தான் நம் அன்பின் ஆழத்தை அல்லாவிடம் காட்டி அண்ணல் நபியின் வாரிசுகள் என்பதை நிரூபிக்க முடியும் மகனே. தியாகம் தீனின் திகட்டாத தீந்திரவில்லை. அல்லாஹ் எப்படி 100 ரூபாய்க்கு 2000 ரூபாய் கொடுக்கறத விட 98 ரூபாய் அல்லாஹ் கொடுத்து 2 ரூபாயில நம்ம வாழ்க்கை நடத்தினா அது எப்படி இருக்கும்? பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இல்லையா? வெளிநாட்டுல இருந்தும் பொண்டாட்டிக்கு பவுடர் வாங்கணும்னு நினைக்கிறேன், உன் மச்சனுக்கு வாட்ச் வாங்கணும்னு நினைக்கிறேன், உங்க ஊரு பள்ளிக்கு வாட்ச் வாங்கணும்னு நினைச்சியா? அந்த நினைப்பு என்னைக்கு வருதோ அது வராத வரைக்கும் உன் இருதயம் எல்லாம் நோய் கண்ட இருதயம் தான். அது முஸ்லீமா தான் இருக்கிற மூமினாகல. இங்கெல்லாம் வாங்கணும் தான் நான் சொல்றேன், கட்டாயப்படுத்துறது எனக்கு உரிமை இல்லை. எந்த முஸ்லீமையும் நான் குறை சொல்லக்கூடாது, சொன்னா அது எனக்கு ஹராம், நான் செய்ய தயாரா இல்லை. ஆனால் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வது அண்ணல் நாயகத்தின் வழி என்பதா உங்கள்கிட்ட நான் அழகா எடுத்து வைக்கிறேன். தீனுக்கு என்ன உங்களால செய்ய முடிஞ்சுதான் முடிஞ்சதை செய்யட்டான். தியாகம் தான் தீனின் திகட்டாத தீந்திரவிய மகனே. நீங்க ஸ்பிரிட் ஆஃப் இஸ்லாமை எங்க புரட்டி பார்த்தாலும் அல்லாஹ் அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறது நீ வாழ்கின்ற முறையில் மாத்திரமல்ல, அவனுக்கு நீ நன்றி செலுத்துவதுதான் தொழுக கூட. சரி, சபர் செய்வதில் தான் நம் அன்பின் ஆழத்தை அல்லாவிடம் காட்டி அண்ணல் நபியின் வாரிசுகள் என்பதை நிரூபிக்க முடியும் மகனே. சகிப்பது என்பது சலனம் உள்ளவர்களால் சாதிக்க முடியாது. எதையும் பொறுத்து போறது சலனம் உள்ளவர்களால் சாதிக்க முடியாது. சராசரி மனிதர்களால் சந்திக்கவே முடியாது. எனவே உன் மனதை ஜடமாக்கி, உன் வழியை உறுதியாக்கி, உன் உளப்பக்குவத்தை கனிவாக்கி ஏற்று நடந்து ஏக தேவனை அடைவாய். இறைவன் அருள் உங்களுக்கு என்றும் உண்டு. இது நம் மொத்த குடும்பத்தை பொறுத்த விஷயம். இனி அடுத்தது உன்னை பொறுத்த மட்டில் நீ எனக்கு பின் கலீஃபா பதவியில் நியமிக்கப்படுவாய். அப்படி நீ கலீஃபாவானால் சிரியாவின் கவர்னர் முஆவியா உன்னை எதிர்த்து போர் தொடுப்பான். அவனை எதிர்த்து போரிடாதே. காரணம், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையில் அவனும், ஆட்சியை தரக்கூடாது என்கின்ற ஆசையில் நீயும். ஆட்சியை பிடிக்கணும்னு அவனும், ஆட்சியை தரக்கூடாதுன்னு நீயும். 2 பேர் முஸ்லீம். ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையில் முஆவியாவும், ஆட்சியை தரக்கூடாது என்கின்ற ஆசையில் நீயும் அவனோடு போரிட்டால் உங்கள் இருவரின் ஆசைகளினால் பல பூமியின் முஸ்லீம் படைகள் இறந்துவிடும் மகனே. ஒரு முஸ்லீமை ஏற்படுத்த அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் என்ன பாடுகள் பட்டோம் என்று எங்களுக்கு தான் தெரியும் மகனே. அண்டர்ஸ்டாண்ட்? 1408 வருடங்களுக்கு முன்னாடி பாருங்கள், 2 பேர் அப்படி மலை கோயிலிருந்து நடந்து வரும்போது 11 வயசு பாலகனும் ரசூலுல்லாஹ் இல்லையா? எழுப்பனக்குரல், உளுத்துரும்பர்கள், காட்டரபிகள் அன்னைக்கு எழுப்பின குரல் இன்னைக்கு ஓயாம ஒழிச்சுட்டு இருக்கிறோம். 140 கோடி அமரத்து நாடாட்டம். கொஞ்சம் பயந்து இருந்தாங்கன்னா, தயங்கி இருந்தாங்கன்னா முடியுமா? அதான் ஒரு முஸ்லீமை ஏற்படுத்த அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் என்ன பாடுகள் பட்டோம் என்று எனக்குத்தான் தெரியும் மகனே. எங்கள் உடலை வருத்தி, உள்ளத்தை வருத்தி, உயிரை வருத்தி, உடல் இருந்தோரையும் வருத்தி, உதவிக்கு வந்தோரையும் வருத்தி, உயிர்கள் பல இழந்து, உடல்களின் ஊனங்கள் பல உற்று, ஊரு விட்டு ஊரு வந்து, உணவு உறக்கம் உடை உடன்பிறப்பு உலக வாழ்வு உற்றத்தார் உறவினர் அனைவரையும் உயிர் பலியிட்டு உதிரம் கொட்டவிட்டு இதை உலகில் உருவாக்கினோம் மகனே. அறிவு கட்ட முட்டங்களா, வாழ்கள்ல வளர்த்தீர்களா? நாங்க பொண்டாட்டி 2 பேர் தான், ஒரு பொண்டாட்டியை தலாக்கு சொல்லி இன்னொருத்தருக்கு கொடுத்து தட்டி கொடுத்த மார்க்கவளா எங்களோட. எங்களை பார்த்து வாழ்ல வளர்ந்துன்னு சொன்னியே, உன் வாயை கிளிக்காம இருக்கிறதே எங்களுக்கு பெரிய சவாபுடா. என்ன? எங்களுடைய உடலை வருத்தி, உள்ளத்தை வருத்தி, உயிரை வருத்தி, உடன் இருந்தோரையும் வருத்தி, உதவிக்கு வந்தோரையும் வருத்தி, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அதீதை சொல்ல என்னால் முடியும், ஒரு ஆதாரத்தை காட்ட முடியும். உயிர்கள் பல இழந்து, உடல்களில் ஊனங்கள் உற்று பல உற்று, உணவு உறக்கம் உடை உடன்பிறப்பு உலக வாழ்வு உற்றத்தார் உறவினர் அனைவரையும் உயிர் பலியிட்டு உதிரம் கொட்டவிட்டு இதை உலகில் உருவாக்கினோம் மகனே. மந்திரத்தாலோ மாயத்தாலோ உருவான கோட்டை அல்ல, மறைநெறியின் கோட்டை. மாணவியின் மாபெரும் மாண்பால், கடும் உழைப்பால், அரும் உயிர் இழப்பால், உடல் சலிப்பால், உலக வாழ்வு துறப்பால், உறுதியுடனும் உண்மையுடனும் உண்டாக்கப்பட்ட உயர்வான கோட்டை மகனே. நீ நாளை பெறப்போகும் அரசாங்கம், அரபு அரசாங்கம், இஸ்லாமிய பேரரசு நமக்கு பல தலைமுறையாக வந்த பாட்டன் வீட்டு பரம்பரை சொத்து அல்ல மகனே. பலர் சேர்ந்து பாடுபட்ட சொத்து அந்த சிம்மாசனம். அதனை உருவாக்க நமது நபிகள் நாயகம் என்ன பாடுகள் பட்டார். வள்ளல் நபியின் வாழ்வு சரித்திரத்தை வாழ்கொண்டு பகிர்ந்து பார்த்தாலும் அவர் வாழாதிருந்த நாட்களையே காண முடியாது. What a beautiful word! How truth can any historian have defeated this? No.
wonderful versions of this word. எப்படி வள்ளல் நபியின் வாழ்வு சரித்திரத்தை வாழ்கொண்டு பகிர்ந்து பார்த்தாலும் அவர் வாழாவிருந்த நாட்களை காணவே முடியாது. மொத்தம் அவர் 63 ஆண்டுகள்ல 23 ஆண்டுகள் அவர் ப்ரீச் பண்ண நேரம், 10 வருஷத்துல பட்ட கஷ்டங்கள், 13 வருடத்துல ஹிஜ்ரத் பண்ணி மதீனால வந்து ஆண்ட நாட்கள், அத்தனை கணக்கு போட்டா அவர் 40 மணி நேரம் தான் தூங்கி இருக்கிறது என்று ஒரு கம்ப்யூட்டர் சொல்லுகிறது. 23 yearsல 40 hours only he has slept. அவர் சொன்ன வார்த்தைகள், சொல்லப்பட்ட நேரங்கள் கம்ப்யூட்டர் கொடுத்து ஃபீட் பண்ணீங்கன்னா 40 மணி நேரம் தான் தூங்க முடிஞ்சிருக்கிறது. எந்த மகானாவது செய்திருக்கிறாரா? பின்னாடி சத்தம் போட வேணாம், மைக்ல எக்கோ அடிக்குது. யார் அவர்? ராஜேந்திரனா டிரைவர்? சும்மா தருவாங்க. அப்பப்பா வள்ளல் நபியின் வாழ்வு சரித்திரத்தை வாழ்கொண்டு பகிர்ந்து பார்த்தாலும் அவர் வாழாதிருந்த நாட்களை காணவே முடியாது மகனே. அப்பப்பா என்னென்ன ஏளனங்கள், ஏற்று பேச்சுக்கள், என்னைக்கு இஸ்லாத்தை முதல்ல எடுத்து வச்ச அன்னைக்கு என்னென்ன ஏளனங்கள், ஏற்று பேச்சுக்கள், ஏறிய தடங்கள், கூறிய வாட்கள், ஆற்றிய பணிகள், மாற்றிய பாதைகள், வாற்றிய தொல்லைகள், சீண்டிய துயர்கள், இந்திய கண்ணீர் துளிகள், சீரிய குருவிய ஆறுகள், நோண்டிய புதைகுழிகள், தாண்டிய சோதனைகள், அர்ப்பணித்த ஆளிகள், அறுபட்ட தாளிகள், ஆண்டவனிட்ட கட்டளைகள், ஆறுதல்கள் உற்ற வியர்வை துளிகள். சில வெற்றிகள் கிடைக்கும் போது ஆறுதல் கிடைக்கிற அந்த வியர்வை துளிகள், அளப்பரிய சாதனைகள், ஆண்டவனுக்கே ஆற்றிய கடமைகள், கண்ணிமைத்ததே போலிருக்கிறது மகனே. காலங்கள் தான் கடுப்புயலில் காற்று வேகத்தில் போய்விட்டன. ஆனால் வடுக்கள் மட்டும் வழிமாறாது மறையாது நின்று விட்டன, கடந்து விட்டனது. அது நினைவில் வந்து போகின்றது. போகட்டும், நினைவில் வை மகனே. நீ அமரப்போகும் அரியணை அரும்பாடுகள் பட்டு அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடன் 1000 அன்புள்ளங்களும் அருட்சுடர்களும் ஆக்கி வைத்த அரும் சொத்து மகனே. அதன் அடியில் 1000 அருட்செல்வர்களின் ஆவிகள் கிடக்கின்றன. அரபு மந்தைகளில் அறுபட்ட தாலிகள் ஆயிரக்கணக்கில் அடித்தளங்களாக ஆழ்ந்து கிடக்கின்றன மகனே. ஆசைகளால் அதை அழித்து விட வேண்டாம் மகனே. அவமதித்து விழித்து விட வேண்டாம் மகனே. அண்ணல் நபிகளுக்காக ஆசையோடு ஆதி துறந்த அளப்பரிய மகன்களை பெற்று தந்த தந்தைகளும் மனமு வந்து தந்த மங்கைகளின் மாங்கல்யமும் தான் நமது மார்க்கத்தின் மாண்புகளை நெருகூட்டி தாங்கி நிற்கும் தூண்கள். எப்படி புரியுதா உங்களுக்கு இந்த வார்த்தை? இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணேன். இது ஒரு இங்கிலீஷ் மேன் வந்து அரபுல இருந்து எடுத்திருக்கலாம். நவஜுல் பலகா வந்து கொஞ்சம் கடுமையா இருக்கும். வீட்டுல போய் இந்த பேப்பர் கட்டிங்கன்னா பொறுமையா கேட்டா கேட்கும். ஆசைகளால் அதை அழித்து விட வேண்டாம் மகனே. அவமதித்து மிதித்து விட வேண்டாம். அண்ணல் நபிகளுக்காக ஆசையோடு ஆதி துறந்த அளப்பரிய மகன்களை பெற்று தந்த தந்தைகளும். போடா ரசூலுல்லாஹ்காக போய் சண்டை போடுறாமா. உதாரணமா அது அபூபக்கர் சித்திக் அவங்க பேசிட்டு இருக்கும்போது உகது போர்ல அவங்க சண்டை போட்டாங்க. பத்ர் போர்ல மகன் எழுத்து சண்டை போட்டாரு. உகது போர்ல 2 பேரும் ஒன்னா சேர்த்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது, பாப்பா உங்க தலை 10 தலை எனக்கு கீழே வந்துச்சு, நான் காசு சண்டை போட்டுருந்தேன். அப்ப நான் வெட்ட முடியல, ஏன்னா பாசம் தடுத்துருச்சு. மகனே, இப்ப ஐ வுட் ஹேவ் அட்வான்ஸ் யூ வில் நாட் டாக் டு மீ. அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா இப்ப நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். அந்த மாதிரி பெத்த தாக்குன்னு கூட அவங்க பெத்த பிள்ளை கூட விளக்க வைக்கல. நோ எக்ஸம்ஷன் அட் ஆல் இன் இஸ்லாம். அந்த மாதிரி ஆதி துறந்த அளப்பரிய மகன்களை பெற்று தந்த தந்தைகளும் மனமு வந்து தந்த மங்கைகளின் மாங்கல்யமும். எத்தனை பேர் போங்க புரித்தன ரசூலுல்லாஹ் காத்தன ஷஹீதாயிட்டாரா? அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லுவாங்க. தவிர ஐயோ நபிலாயத்து கூட போய் அடிபட்டுட்டாரா, ஏழி இல்லாம சமக்கு நெஞ்சில் அடிச்சுட்டாங்க. நோ நோ. We have a brave history and heroic history. No man in the world has got so much history. It was certified by all the intellectuals of the world. உலகத்தில் உள்ள அத்தனை அறிஞர்களாலும் பாராட்டப்படுகின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை எவனும் மறுக்க முடியாது. அவமதித்து மிதித்து விட வேண்டாம். அண்ணல் நபிகளுக்காக ஆசையோடு ஆதி துறந்த அளப்பரிய மகன்களை பெற்று தந்த தந்தைகளும் மனமு வந்து தந்த மங்கைகளின் மாங்கல்யமும் தான் நமது மார்க்கத்தின் மாண்புகளை நெருங்கூட்டி தாங்கி நிற்கும் தூண்கள். இதுவரை நமது நாயகத்தின் உற்ற உறவினர்கள், உயிர் தோழர்கள், உத்தம உம்மத்துக்களின் உயிரிழப்பால், உதிர கசிவால், உப்பு நீரால் உரமேற்றப்பட்டதுதான் இஸ்லாம். எங்களின் உயிர் தியாகத்தால் அதன் அடித்தளம் உறுதி செய்யப்பட்டது. எங்கள் உடல் சிந்திய உப்பு நீராலும் உடன்பிறப்புகளின் உதிரத்தாலும் அதன் மரணம் அடிக்கப்பட்டது, வடித்து வார்த்து எடுக்கப்பட்டது. இனி இஸ்லாத்துக்கென உயிர்விட உலக மக்கள் வேண்டாம் மகளே. இதுவரை செய்தவர்கள் போதும். இனிமேலாவது உத்தம நபியின் உம்மத்துக்கள் உளமகிழ்வோடு வாழட்டும். உலகு உள்ளவரை மகிழ்வுடன் வாழட்டும்.
இனிமேல் இஸ்லாத்துக்கு ஆபத்து வந்தால் உயிர் தியாகம் செய்யும் உன்னத பொறுப்பும் உதிரம் சிந்த வேண்டிய உயர்ந்த பிறப்பும் உலக தூதுவரின் உம்மத்துக்களுக்கு வேண்டாம். அவரின் உதிரத்தில் உதித்த உரிமை வாரிசுகளான நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால்தான் உசேனின் குடும்பமும் இவங்களாம் தியாகம் பண்ணுங்கிறாங்க. எங்களின் வாய்களில் வழிந்த குருதியும் உடல்களில் கசிந்த வியர்வையும் குலைத்து குலைத்து உருவாக்கிய கோட்டை தான் இஸ்லாமிய கோட்டை. அதை ஆசைகளால் பலம் பார்த்து அழித்துவிட வேண்டாம். எனவே உன்னிடம் முஆவியா போராடாது இருக்க மாட்டான். அப்படி போராடிய